10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை நடந்த நிகழ்ச்சியில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்தோம். அதுல பவுல் சவுல் பவுலான நிகழ்வு அதுல காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில இருந்து பார்த்தோம் என்று சொன்னா பேதுருவினுடைய பேதுருவினுடைய ஒரு சில நிகழ்வுகளை நாங்கள் அதில் பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பைபிளுக்கு ஒருக்கா போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பைபிள் வச்சிருக்கவனுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் என்று சொன்னா சவுல் அழைப்பு பெறுவது, அதுக்கு பிறகு சவுல் தமஸ்குல போதிக்கிறார். அதுக்கு பிறகு சவுல் இப்ப சவுல யூதர்களிடமிருந்து தப்பி செல்லுதுன்னு சொன்னா இப்ப யூதர்கள் சவுலை கொல்ல திட்டமிடுறாங்க. அவர் முதல்ல அவருடைய உயிருக்கு இப்ப பெரிய ஆபத்து ஏற்படுது அவர் கிறிஸ்தவரா மாறினதால். ஆகவே தமஸ்குல இருந்து அவர் மறுபடியும் தப்பி ஜெருசலேமுக்குள்ள வர்றார். அவரை கொன்று விடுவதற்காக அவர்கள் இரவு பகலும் நகர வாயிலில் காவல் செய்தார், சவுலை பிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவருடைய சீடர்கள் இரவில் அவரை கூடையில் வைத்து நகர மதில் வழியாக இறக்கி விட்டார். ஜெருசலேம் நகர்ல சவுல் பர்னபா துணையோடு சீடர்களுக்கு முன்னாடி திருத்தூரம் பர்னபா தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம் இந்த பேதுருவினுடைய ஐனேயாவினுடைய பிணி போக்குறது, துட்கா மீண்டும் யோப்பா நகர்ல தபிதா என்ற பெயருடைய பெண்ணோடு அந்த அந்த உயிர் இறந்த அந்த பெண் உயிர் பெறுறது, இப்படியான சம்பவத்தோட இந்த பகுதி முடியுது. அடுத்த அதிகாரம், அதாவது நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது முழுக்க முழுக்க எப்படி புறவினத்தாருக்குல இன்னொரு இதுல பேதுருவினுடைய அனுபவம், புற இனத்தாருக்கு நற்செய்தி எப்படி ஆக போகிறது அப்படி என்ற அதைத்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வாசிக்கிற நல்ல நினைக்கிறோம். பாருங்க, பேதுருவின் கொர்னேலியோவும் செசாரியா நகரிலே கொர்னேலியோ என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் இத்தாலியா எனப்பட்ட படைப்பிரிவில் நூற்றுவ தலைவர், இறை பெற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவரோடும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர். அவர் கடவுள் மீது யூத இஸ்ரேல் கடவுள் என்று இல்லை, கடவுள் மீது அஞ்சி நடந்தவர், இரக்கச் செயல்கள் செய்த ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தார். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி காண்றார். கொர்னேலியோ கடவுளுடைய தூதர் அவரிடம் கொர்னேலியோ என்று அழைப்பது தெளிவாக கேட்டது. வானதூதரை உற்று பார்த்து சொல்றார், ஆண்டவரை என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், வேண்டுதல்களும் இரக்கச் செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன, அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். இப்போது யோப்பா நகருக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும். அவர் எங்க இருக்கிறாரு? தோல் பதனிடும் சீமோன் 2 சீமோன் வர்றாங்க. அந்த சீமோனுடைய வீட்டுல அவர் விருந்தினராய் தங்கி இருக்கிறார். அவர் வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். பாருங்க, ஜெருசலேமில இருந்து யூதேயா, லிதியா இந்த குணமாக்கி ஜோப்பா நகர்ல பேதுரு நிக்கிறார். இந்த பேதுரு ஜோப்பா நகர்ல இங்கதான் அந்த முதலாவது குணமாக்கல் உயிரோடு எடுக்கப்படுறது. ஜோப்பா நகர்ல பேதுரு இருக்கும் போதுதான் சிசாரியாவில இருந்து இந்த ஜோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுருவை கூட்டிக் கொண்டு வாங்க என்று அவர் ஒரு நூற்றுவ தலைவனாகவே அதிகாரம் கொண்டவர். ஆளை அனுப்பி கூப்பிடுறான். யோப்பா நகருக்கு ஆளை அனுப்பி பேதுரு என கொண்ட சீமோனை வரவழையும். தம்மோடு பேசிய வானதூதர் சென்றதும் அவர் தம் வீட்டு வேலையாட்களுள் இருவரை நம்பிக்கைக்குரிய இறையை பெற்றுள்ள படை வீரரையும் கூப்பிட்டு நடந்தவற்றை விளக்கி சொல்லி யோப்பாவுக்கு ஆள் அனுப்புறார். இப்ப ஒரு புறவினத்தார், ஒரு ரோமை படை தளபதி, நூற்றுவ தலைவன், ஒரு பெரிய ஒரு கமாண்டர், அவருக்கு இந்த நற்செய்தி எப்படி போகுது அப்படி என்ற ஒரு விவரிப்பு தான் இதுல இருக்கு. அது நடக்கிற நேரத்துல பாருங்க, வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கி கொண்டிருந்த போது இப்ப இவங்க எல்லாரும் எங்க வராங்க? ஜோப்பாவுக்கு வராங்க.
இந்த படம் உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். செசாரியால இருந்து இந்த 3 பேரும் ஜோப்பாவுக்கு வரும்போது இங்க யார் நிக்கிறார்? சீமோன் பேதுரு ஜோப்பாவுல நிக்கிறார். சீமோன் பேதுரு மத்தியான நேரம் 12 மணி இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்கு செல்றார். அப்பதான் நான் சொன்ன இந்த விஷயம். அவருக்கு பசி உண்டாக அவர் உணவருந்த விரும்பினார். உணவு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் மெய் மறந்த நிலைக்குள்ளானார். பசியில மெய் மறந்து போயில ஆண்டவருடைய ஆவியால மெய் மறந்து போனார். ஓகே. இப்ப வானம் திறந்திருப்பதையும் பெரிய 4 கடற்பாய் போன்றதொரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு தரையில் இறக்கப்படுவதை காண்றார். ஓகே, இதான் அந்த காட்சி. 4 பெரிய பாயில, கடற்பாயில பெரிய ஒரு விரிப்புல 4 முனையிலும் கட்டப்பட்டு தரையில இறக்கப்படுது. வானத்துல இருந்து நடப்பன, தரையில் ஊர்வன, வானில் பரப்பன, இதெல்லாம் தீட்டுப்பட்டது அவங்கள பொறுத்தவரை. அதிலிருந்து அப்பொழுது பேதுரு எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்று ஒரு குரல் கேட்டு, அதற்கு மறுமொழியா பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒரு பொழுதும் உண்பதே இல்லை என்று உரைத்தார். 2ஆம் முறையா அந்த குரல், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாது என்று உழைத்தது. இப்படி 3 முறை நடந்தது. அந்த விரிப்பு வானகத்துக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இப்ப தான் கண்ட காட்சியின் பொருள் என்ன என்பதை பற்றி பேதுரு தனக்குள்ளே குழம்பிக் கொண்டிருக்கிறார். கொர்னேலியோ, அந்த நேரத்தில் கொர்னேலியோ அனுப்பிய ஆட்கள் சீமோன் வீட்டை கேட்டு தெரிந்து கொண்டு அவர் அங்க வந்து, இப்படி சீமோன் பேதுரு என்று ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் அங்க அவர் இங்க இந்த கனவுல அவர் இருக்கிறார், இந்த காட்சியில இருக்கும் போது வந்து நிக்கிறார். பேதுரு என்னும் பேருடைய சீமோன் என்பவர் இங்கு தங்கி இருக்கிறாரா என்று கூப்பிட்டு கேட்கிறார். பேதுரு இந்த காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில தூய ஆவியானவர் அவரிடம், இதோ 3 உன்னை தேடி வந்திருக்கின்றனர், நீ கீழே இறங்கி தயக்கமின்றி ஏதுமின்றி அவர்களோடு புறப்பட்டு செல். மத்தியானம் சாப்பிட்டாரோ என்ன தெரியல, ஆனா அவர் புறப்பட்டு சிசாரியாவுக்கு போறார். ஏனெனில் நான் தான் அவர்களை அனுப்பியுள்ளேன். பேதுரு கீழே இறங்கி அவர்களிடம், நீங்கள் தேடுபவர் நான் தான், நீங்கள் வந்த காரணம் என்ன என்று கேட்கிறார். அவர்கள், நூற்றுவ தலைவரான கொர்னேலியோ ஒரு நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர், யூத மக்கள் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர், உம்மை தம் வீட்டிற்கு வரவழைத்து நீர் சொல்வதை கேட்க வேண்டும் என தூய வானதூதர் அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்றார்கள். இப்ப பாருங்க, அந்த மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது பேதுரு அவர்கள் உள்ளே அழைத்து சென்று விருந்தோவினா சாப்பிட்டு தான் புறப்படுறாங்க. ஓகே, மறுநாள் அவர் அவர்களோடு புறப்பட்டு போனார். யோப்பாவில் உள்ள சகோதர சிலரும் அவரோடு போறாங்க. இப்ப கொர்னேலியோ வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் அவர்கள் செசாரியா நகரை அடைகிறார்கள். கொர்னேலியோ தம் உறவினர்கள் நெருங்கியவர்களும் அழைத்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்ப கொர்னேலியோட வீட்டுல செசாரியாவில பேதுரு வந்திருக்கிறார். இந்த 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 இடத்துல நடக்கிற சம்பவம் மிக முக்கியம். அதான் இதை கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஏனென்றா இது பிறகு 15ஆம் அதிகாரத்துல ஜெருசலேம் சங்கம் என்று சொல்லி திருச்சபையினுடைய 1வது சங்கம் நடக்கும்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் பேதுருக்கு மிக முக்கியமானது. அந்த சங்கத்தினுடைய நோக்கமே வந்து புற இனத்தார் எப்படி திருச்சபையில சேர்ந்து கொள்ளலாம். ஆனா அவங்க நினைச்சாங்க, நீங்க முதல்ல இந்த யூத சட்டம் எல்லாம் படிக்கணும். அதே ஒரு கஷ்டமான ஒரு ப்ரோசஸ். அவ்வளவு 613 சட்டங்களும் படிக்கணும், விருத்த சேதனம் செய்யணும், நீங்க முதல்ல நல்ல ஒரு யூதனாக வாழணும், அந்த நன்மதிப்பை பெற்ற பிறகுதான் உங்களுக்கு தூய ஆவி வழங்கப்படும். ஆனா அப்படித்தான் நினைச்சாங்க அந்த யூதையால இருந்த யூத கிறிஸ்தவர்கள் ஒரு சில பேர். அவர்கள பிறகு அது பெரிய ஒரு சண்டையா போகும். அது பவுல் அவர்களை வந்து ஒரு கட்டத்துல நாய்கள் என்று கூட பேசுவார். வந்து ஜெருசலேமில வந்திருக்கிற யூதேயால இருந்து வந்திருக்கிற நாய்கள் என்று கூட பேசுற அளவுக்கு அந்த சண்டை வந்து பிறகு பிறகு நாங்க கலாத்தியர்களை திருமுகத்துல எல்லாம் இந்த இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அது ஆனா இந்த பேதுருக்கு இது முக்கியமான ஒரு சம்பவம். அதை நீங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளணும். ரைட், பாருங்க, பார்த்து முடியும். அப்ப கொர்னேலியோ இந்த வீட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க. கொர்னேலியோனுடைய உறவினர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களையும் அழைத்து வரவழைத்து காத்து கொண்டு, பேதுரு உள்ளே வரவே கொர்னேலியோ அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். இது ஒரு பழமையா நடக்காத ஒரு விஷயம். கொர்னேலியோ ஒரு ஒரு அந்த காலத்துல ஒரு ரோமை தளபதி, கொமாண்டர், பேதுருண்ட காலில் விழுந்து வணங்குறது மனித மட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. பேதுரு வந்து எழுந்திரும், நானும் ஒரு மனிதன் தான் என்று கூறி அவர் எழுப்பினாரா. கொர்னேலியோவுக்கு தெரிஞ்சது, இது வந்திருக்கிறவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல,
அப்படின்னு அவருக்கு தெரிந்ததால காலில் விழுந்து வணங்குறார். அவரோடு பேசியவாறு பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதை கண்டு அவர்களை பார்த்து, இந்த 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 பிரேக்கிங்க பாருங்க. ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். முதல் நாள் அந்த காட்சியில காட்டினார். தீட்டுள்ளவர் என்று அவங்க கருதினதை கடவுள் தீட்டு இல்லை என்று சொல்லி காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த பொழுது மறுப்பு கூறாமல் நான் வந்தேன். ரைட், இப்போது சொல்லும். கொர்நேலியை பார்த்து சொல்றாரு, எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதுக்கு கொர்நேலியு கிடைச்ச காட்சி அவர் சொல்றாரு. 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். ஒரு வானதூதர். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவிற்கு ஆள் அனுப்பி, யோப்பான்னு சொன்னா எங்க? யோப்பாவிற்கு, விசாரியாலிருந்து யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி, இங்க அங்க இருக்கிற பேதுரு என பேருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் நான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது வழியாக கேட்பதற்கு வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் முன் திருமுன் கூடியிருக்கிறோம் என்றிருக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு பேதுரு? பேதுரு பேசத் தொடங்கினார். இந்த அடுத்த ஒரு பிரசங்கம் பேதுரு. கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். கொர்நேலியு இல்லத்துல பேதுரு ஆற்றிய மறையுரை உங்களுக்கு தெரியும். முதலாவது மறையுரை பெந்தெகோஸ்து நாள், 2வது ஜெருசலேம் அழகு வாயில் அந்த அந்த முடவன் குணமான பிறகு, அதுக்கு பிறகு இந்த இடத்துல மறையுரை. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவரே ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வழியாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பருங்கள் என்னும் யோவான் பறைசாற்றியாமல் இயேசு நடந்த சம்பவத்தை, நசரேத்துல இருந்து இயேசு ஆண்டவர் எப்படியாக அவருடைய பணி ஆரம்பமானது, தூய ஆவியின் வல்லமையோடு அவர் எப்படியாக வந்தார், எப்படி அவர் வந்து சாத்தானை அவர் வெற்றி கொண்டார், இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஜெருசலேம் நகர்ல நடந்த அந்த சிலுவை சாவு, அதற்கு பிறகு ஆவியானவருடைய அருள் பொழிவு, அங்க நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் நாங்களே சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் எழுப்பி காட்சி ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த பிறகு அவரோடு உண்டு குடித்ததுக்கு நாங்களே சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவே கடவுளாக குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்ற சான்று போறோம். ஓகே, அவரில் நம்பிக்கை கொள்ளுமா, இதுதான் முக்கியம். அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்ந்துள்ளனர். இந்த வார்த்தை ஒரு முக்கியமான ஒரு தருணம். அவரில் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி வந்திறங்குறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நேரத்துல உங்களுடைய உள்ளங்கள் பற்றி எரிகிற அந்த தருணத்துல நாங்க கோயிலுக்கு போறோம், பூசையில பங்கு பெறுகிறோம், மறைவுரைகளை கேட்கிறோம். அந்த நேரத்துல மனதை தொடும்போது ஓகே நல்லா இருந்தது, ஃபாதர் நல்ல பிரசங்கம் சொன்னாருன்னு போறது இல்ல. அந்த நேரத்துல நீங்க கேட்கணும், ஆண்டவர் இப்படி ஆவி எனக்கு தரணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார். யார் ஃபாதர் ப்ரீச் பண்றாங்களோ, யாரும் ஆண்டோட வார்த்தையை எடுத்து கொடுக்குறாங்களோ என்றது இல்லை. இங்க இருக்கிற விஷயம் நாங்க சாதாரண மக்கள் பல நேரங்கள்ல என்ன ஃபாதர் என்ன சொல்றாரு, என்ன புலவுறாரா, அல்லது அவருடைய கதை என்ன அப்படின்ற லெவல்லே நாங்க போயிடுவோம். அது இல்லை, சொல்ற வார்த்தையில
ஏன்னா அந்த பேசுபவர் வந்து ஆண்டவர் வந்து எங்களோட உள்ளத்தை தொடும்போது நாங்க அந்த தருணத்துல தூய ஆவியானவர் எங்களுக்கு பொழியணும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோட மனதை வைத்திருக்கும் போது தூய ஆவியானவர் எங்களுக்கு அந்த வேளையில பொழியப்படுவார். சோ பேதுருவோடு வந்திருந்த இது தூய ஆவியானவர் வந்து இறங்கின உடனே இதை பார்த்த அவரோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் அப்படின்னு சொன்னா என்னது, முதல்ல யூதர்களாகித்தான் கிறிஸ்தவர் ஆகணும் நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்கும் இதை கண்டு பெரிதும் மலைத்து போயினர். பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேத நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். என்னடா அவர்கள் பரவச பேச்சு பேசத் தொடங்கி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். கொர்நேலியுடைய வீட்டுல புற இனத்தாருக்கு தூய ஆவி வழங்கப்பட்டது என்பதை பார்த்து பாருங்க. பேதுரு நம்மை போல் தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு இனிமேல் திருமுழுக்கு கொடுப்பதற்கு என்ன தடை? தூய ஆவியை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா தண்ணீரால திருமுழுக்கு பெறுவதற்கு என்னடா அது வரைக்கும் கொடுக்கல. என்ன செய்யறாரு? அவர்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பேரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். இது ஒரு பெரிய ஒரு 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 ரெவல்யூஷனரியான ஒரு ஒரு திருப்பு முனை, ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ. ஏன்னா அது வரைக்கும் வந்து புறவினத்தார் வந்து திருமுழுக்கு பெறுவதற்கு முடியாது, அவங்க யூதர்களாகி அதுக்கப்புறம் தான் திருமுழுக்கு பெறணும்னு நினைச்சுக்கொண்டு அந்த டிஸ்கஷன் போய்கொண்டே இருக்காது. ஓகே, சோ இதை நீங்க வாசிங்க டைம் எடுத்து. இந்த அதிகாரம் வந்து டைம் ஆயிட்டுது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் நடக்கிற முக்கியமான விஷயத்தை நாங்க இன்றைக்கு பார்த்தோம் வந்து. ஓகே, சோ